ஒரு மாபெரும் புரட்சி, மக்கள் புரட்சி, அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யாருடா இவன்? மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்க, புதுசா இருக்க. 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது. தலைவர் முதல்வர் ஆகிறார், நல்ல ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆடா பாவி, தம்பி பேசின பேச்சுல தளபதிக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு உலக. Men may come, men may go, but I go on forever. கொஞ்சம் பொறுங்க. இவ்வளவு அழகா பேசுறீங்களே, எங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. நாட்டுல மும்மொழி கொள்கை பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம டிவிகே கட்சி மும்மொழி கொள்கையை ஆதரிக்கா இல்லையா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள், இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. இவங்க போராட்டத்தை எல்லாம் சொன்னீங்களே, எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் அன்னாட வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்கு. அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வரலாறு படைப்போம்னு சொல்லி எங்க வாழ்க்கையே தகராறாக்கிட்டீங்களே. அரசியல்னா என்னங்க? அதத்தாய நாங்களும் கேட்கோம். அரசியல்னா என்ன? இதத்தாய பல வருஷமா கேட்கோம். ஒருத்தரால் கரெக்டா சொல்றாங்களா? நீங்களா சொல்லுங்க. எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது தலைவரை, நீங்க வெளியில வந்து மீட்டிங் போட்டா உங்க உடம்பு வீணா போயிடும். உங்க நல்லதுக்காகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? எல்லாமே உங்க நல்லதுக்கு தான். அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். கொஞ்சம் பொறுங்க. இது வந்து ஜனநாயக படக டப்பிங் இல்ல, பஞ்சு டேலாக்கெல்லாம் பேசுறதுக்கு. இது அரசியல். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். இப்படி சொல்லியே வர்றவங்க ஊரை எங்க தலையில தான் முளைய வச்சுட்டு போறீங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அப்ப அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் யாருமே தேர்தல் நிக்க மாட்டாங்களா? அப்ப நீங்களும் திமுக மட்டும்தான் நிப்பீங்களா? மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? தலைவர் திட்டுறாரா இல்ல மரியாதையா பேசுறாரா? ஒன்னும் புரியலையே. ஓ, திட்டுற மாதிரி திட்டணும், மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஓ, இதுவே உங்களுக்கு இப்பத்தான் தெரிஞ்சுதா? இல்ல தெரியாம தான் கேட்கேன். இவ்வளவு நாள எங்க இருந்தீங்க? ஒருவேளை கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.